நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சுற்றுலா வந்த வடமாநில பெண்ணிடம் இருந்து பணத்தை பறிமுதல் செய்ததால் அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை டபுள் ரோடு பகுதியில் இன்று காலை தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குழு தங்களது குழந்தைகளுடன் விமான நிலையத்திலிருந்து வாடகை கார் ஒன்றில் நீலகிரிக்கு வந்தனர். அப்போது அவர்கள் வந்த காரை நிறுத்தி பறக்கும் படையினர் சோதனையிட்டதில் அவர்களிடம் 69,400 ரூபாய் இருந்த நிலையில் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பெண்மணி, நாங்கள் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து விமானம் மூலம் கோவை வந்து கோவையிலிருந்து வாடகை காரில் ஊட்டிக்கு இன்ப சுற்றுலா வந்தோம். எங்களுக்கு தெரியாது இவ்வளவு பணம் கையில் கொண்டு வரக்கூடாது என்றும் எங்களது பணத்தை திரும்ப தாருங்கள் என கதறி அழுதார். இதில் தேர்தல் பறக்கும் படையில் உள்ள குழுவினருக்கு ஹிந்தி தெரியவில்லை என்பதாலும் சுற்றுலா வந்தவர்களுக்கு ஹிந்தியை தவிர தமிழ் தெரியாது என்ற நிலையில் இரு தரப்பினரும் குழம்பி தவித்தனர். பின்னர் சுற்றுலா வந்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த குடும்பத்தினரும் தேர்தல் காலங்களில் இதுபோல் ஆவணமின்றி பணத்தை எடுத்து வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது.